வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்பொழுது, 3 ராஜ கிரகங்களும் பயிற்சி பெற்றால் கஷ்டங்கள் தொலைந்து அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா என்பதை பற்றி பார்ப்பதுதான் இந்த பதிவு. சிம்ம ராசி என்பது சூரிய பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி. சிம்ம ராசி என்பது தனிமையில் போராடி வெற்றிகளை மிகவும் சிறப்பான நிலையில் பெறக்கூடிய அமைப்பை பெறுவது சிம்ம ராசி. சிம்மம் என்பது காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறது என்றால் சிம்ம ராசிக்காரர்கள் நாட்டிற்கும் தன்னுடைய ஊருக்கும் தன்னுடைய வீட்டிற்கும் அரசனாக இருப்பதையே அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு ராசி. இப்பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அஷ்டம சனின்னா சும்மாவா? கஷ்டங்கள் இல்லாமல் இருக்குமா? நஷ்டங்கள் இல்லாமல் இருக்குமா? கெட்ட பெயர், அவமானம், தொழிலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, வருமான குறைவு, நிம்மதியில்லாத சூழ்நிலை. அது மட்டுமல்ல, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள், உங்களுக்கு இந்த காலகட்டம் என்பது மிகவும் கடுமை காட்டக்கூடிய காலகட்டமாகவும் கொடுமைகளை செய்யக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமத்தில் சனி பகவான் வந்துவிட்டாலே அஸ்திவாரத்தையே ஆட்டி படைக்காமல் விடமாட்டார். அதுவும் சூரிய பகவானின் ராசிக்கு மிகவும் கெடு பலன்களையே தர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கக்கூடிய சனி பகவான். ஆனால் எவ்வளவு கெடு பலன்களை தந்தாலும் விலகியதும், அஷ்டம சனி விலகியதும் நற்பலன்களை எந்த அளவுக்கு கெடு பலன்களை தந்தாரோ அதைவிட அதிகமாக நற்பலன்களை கட்டாயமாக தந்து விடுவார் சனி பகவான். சரி, சனி பகவான் இருக்கட்டும். குரு பகவான் பயிற்சி எப்பொழுது, ராகு கேது பயிற்சி எப்பொழுது, நன்மைகள் எந்த அளவுக்கு கிடைக்கும்? வருகின்ற ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி, அதாவது 20/10/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:29 மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் குரு பகவான் அமருவார். ஜென்ம குருவாகத்தான் அமருகிறார். இருந்தாலும் இப்பொழுது 12இல் இருந்து உங்களுக்கு தந்து வந்த பாதகங்கள் குறைந்து காணப்படும். ஆனால் பணம், கொடுத்த வாக்கு, கௌரவம், இந்த 3ற்கும் சில பாதகங்கள் வந்தே தீரும். காரணம், கஷ்டங்கள் வரும்போது நாம் எதையாவது சொல்லி பணத்தை வாங்கிடுவோம், இல்லை வாக்கு கொடுத்துடுவோம். அதை நிறைவேற்ற முடியாமல் சில நேரங்களில் கௌரவ குறைவான வார்த்தைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாகத்தான் இருக்கும். அதற்காக சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப பயப்பட வேணாம். அது ஜாதகத்தில் தசா சரியில்லாதவங்களுக்கு தான் பெருசாக பாதகமாக இருக்கும். இல்லைன்னா தசா பலமாக இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது. எப்பவுமே கேட்டுக்குங்க, குரு பகவான் மிக மிக கஷ்டங்களை தரக்கூடிய ஸ்தானமாக ராசிக்கு 12 ஜென்ம ராசி, இது இரண்டுமே மிகவும் கொடியது. இதைவிட கொடியது, பொறுமையாக கேளுங்க, 12ஆம் இடம் விரயம், ஜென்மத்தில் வனவாசம், 2ஆம் இடத்தில் ஓரளவுக்கு நன்மை, 3ஆம் இடம் முன்னேற்ற தடை, 4ஆம் இடம் உடல் நலத்தில் பாதிப்பு. இது வயதுக்கு தக்கவாறு நடக்கும். உங்களுக்கு சிறு பிள்ளைகளாக இருந்தால் உடல் நலத்தில் பாதிப்போடு போயிடும்.
கொஞ்சம் படிக்கிற பசங்களாக இருந்தால் படிப்பில் ஆர்வம் இருக்காது, கெட்ட பெயர் வாங்கக்கூடும். திருமண வயதில் இருந்தால் திருமணம் என்பது கைகூடாமல் மன விரக்தியும் வேதனையும் வந்து சேரும். வேலை செய்பவர்களாக இருந்தால் அந்த வேலையில் மனநிறைவு இருக்காது. உங்களுக்கு வீணான கெட்ட பெயர், அவச்சொல், எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். நண்பர்களும் எதிரிகளாக மாறுவது, நல்ல உறவும் பகையாக மாறுவது இந்த காலகட்டத்தில் தான். சரி, திருமணமானவர்களாக இருந்தால்தான் மிக மிக கவனமாக இருக்கணும். திருமணம் ஆகிட்டால் குடும்ப தலைவனாகவோ தலைவியாகவோ மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும், சொந்த தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் செய்பவர்களுக்கு இது ஒரு நெருக்கடியான காலகட்டமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தை கடந்து செல்வது தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிசயம்னு சொல்லலாம். எதற்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா, இது கடுமையான கஷ்டங்களை தரக்கூடிய காலகட்டம். இதை கடந்து செல்வதற்கு மன உறுதியும் தைரியமும் எதையும் தாங்கக்கூடிய இதயமும் இருக்க வேண்டும். அது சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இதை கடந்தால் இழந்த பெயர், இழந்த செல்வம், இழந்த எந்த பொருட்களாக இருந்தாலும் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு கட்டாயமாக இருக்கும். தடைகளை தாண்டினால்தான் வாழ்க்கையில் நற்பலன்களை அடைய முடியும். இது தடை மட்டுமல்ல, தடங்கள், அவமானம், கெட்ட பெயர், உறவு சிக்கல், நண்பர்களும் எதிரிகளாக மாறுவது, நம்பிக்கையானவர்கள் துரோகம் செய்வது, நம்பிக்கையுடன் இருப்பவர்களை விட்டு விலகுவது, நல்லவர்களை மறந்து தீயவர்களை நம்பி போகக்கூடிய காலகட்டம் என்பதினால் மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி. சரி, குரு பகவான் இந்த நிலையில் தான் இருக்கிறார். நன்மைகள் என்பது ஓரளவுக்கு என்றால் தீமைகள் என்பது அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தை மிக கவனமாக கையாள வேண்டும் சிம்மராசி. ராகு கேது இருப்பதிலேயே குரு பகவான் பயிற்சி பெற்ற சில நாட்களில், அதாவது ராகு கேது பயிற்சி என்பது வருகின்ற 13/11/2026 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து விலகி ராசிக்கு 6இல் வந்து அமரப் போகிறார். கேது பகவான் ஜென்ம ராசியிலிருந்து தனிமையில் போராடி கலங்கடித்த கண்ணீர் வர வைத்த கேது பகவான் உங்கள் ராசியிலிருந்து விலகி 12ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். 4 கிரகங்களில் 2 கிரகங்கள் சாதகம். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கப்புறம். ஏன்னா சனி பகவான் கெடுதல் செய்வார், குரு பகவான் கெடுதல் செய்வார். ராகு கேதுக்கள் நன்மைகளை செய்யாவிட்டாலும் அதை தடுத்து உங்களை காப்பாற்ற முயற்சி செய்வார்கள். ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார் என்றால் சனியை போல் செயல்படுவார் ராகு பகவான். ஏன்னா 6இலே ராகு பகவான் இருக்கும்போது தைரியத்தை கொடுப்பார். இவ்வளவு காலமாக உங்களை மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளுக்குள் தள்ளி கஷ்டப்படுத்திய எந்த துரோகிகளாகவும் விரோதிகளாகவும் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையை திசை மாற்றி உங்களால் அவர்களை வெற்றி கொள்ள முடியும். அந்த அளவுக்கு நன்மைகளை செய்வார் ராகு பகவான். ஆகையால் சிறிது பொறுமையாக இருக்க வேண்டும் சிம்மராசி. எதற்காகனா, குரு பகவான் பணத்தை மட்டும் கொடுக்கிறவர் இல்லை, கௌரவத்தையும் கொடுக்கிறவர். அவர் கெட்ட இடத்துல இருக்கிறார். அதனால் எது நடந்தாலும் அனைத்திற்கும் ஒரு காலம் வரும் என்கின்ற நம்பிக்கை சிம்மராசிக்காரர்களிடையே வேண்டும். சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார்னா சும்மாவா? 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றது. அனைத்தையும் பறித்து நிராயுதபாணியாக நிற்க வைப்பார் சனி பகவான். அதுவும் சிம்மராசிக்கு கடகராசிக்காரர்கள் என்றால் சர்க்கரையை கொஞ்சம் தூக்கில் போடுங்க காப்பிலன்னு சொல்கிற மாதிரி தான் பிரச்சனைகளே இருக்கும். பொருளாதார வீழ்ச்சி, வருமான குறைவு, அவப்பெயர், அவமானம், ஊரை விட்டு போகிறது, தொழிலை விட்டு மாறுறது,
உறவு சிக்கல்கள் தாங்க முடியாத அளவுக்கு துன்பங்களாக இருப்பது, மன நிம்மதியே அற்று போவது. ஏன் இந்த பூமியில் வாழ்ந்து நாம் என்ன தான் செய்ய போகிறோம் என்கின்ற அளவிற்கு மன கஷ்டங்கள் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நல்லவங்களை நீங்கள் கைவிட்டது, கெட்டவர்களை நாடி சென்றது. இது பெரிய தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நல்லவர்கள் கடுமையான சொற்களால் உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலையில் இருப்பதற்கு வழிகாட்டுவார்கள். கெட்டவர்கள் பேசிய வார்த்தைகளை அதன் மூலியமாக உங்களிடத்தில் இருந்து ஏதாவது பெற நினைத்திருப்பார்கள். இழந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருப்பதினால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். சிம்ம ராசி. குரு பகவான் மாற்றம் என்பதும் ராகு கேது மாற்றம் என்பதும் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது 100% துன்பங்களாக இருந்தால் அதை 40% குறைக்கக்கூடிய அளவிற்கு ராகு கேதுக்கள் பலமாக இருக்கிறார்கள். இன்னும் சில வருஷம்தான், 1 வருஷம் பொறுமையாக இருந்தாவே போதும். எல்லா கிரகங்களும் மாற்றம் பெற்று இழந்ததை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை சிம்மராசிக்காரர்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.